What is your gene? உங்க ஜீன் என்னது? Whose life is in you? உங்களுக்குள்ள என்ன ஜீவன் இருக்குது? Sin gene, holiness gene. பாவ ஜீனா, பரிசுத்தத்தின் ஜீனா? You know why Jesus came into the genealogy of man, so that man can have God's genealogy. Amen. இயேசு மனுஷனுடைய வம்ச வரலாறுக்குள்ள வந்தார் தெரியுமா? நீங்க தேவனுடைய வம்ச வரலாறுக்குள்ள மாறுவது. So when you go home, நீங்க வீட்டுக்கு போகும்போது, so don't say my background, ஐயோ என் பின்னணி இருக்குது பாரு, அப்படி சொல்லாதீங்க. my family, என் குடும்பம், my nature, என் சுபாவம். na. இல்ல. That's not your nature. அது உங்க சுபாவமே கிடையாது. God's nature is your nature. தேவனுடைய சுபாவம் தான் உங்க சுபாவம். God's life is your life. தேவனுடைய ஜீவன் தான் உங்க ஜீவன். ஒரு ஹalleluya சொல்லுங்க மாட்டீங்களா? ஹalleluya. Are you not happy? சந்தோஷமா இல்லையா நீங்க? You know why people fall? ஏன் தெரியுமா ஜனங்கள் விழுறாங்க? You know why people go to addiction? ஏன் தெரியுமா மக்கள் அடிமைத்தனத்துக்குள்ள போறாங்க? You know why people sin? ஏன் தெரியுமா மக்கள் பாவம் செய்றாங்க? As my wife said, என் மனைவி சொன்னது மாதிரி, low self esteem. தங்களை குறித்து ரொம்ப மட்டரகமான எண்ணம். I am ugly person. ஐயோ நான் ரொம்ப மோசமான ஆளு. ஐயோ அண்ணா, you don't know who I am அண்ணா. ஐயோ அண்ணா உங்களுக்கு தெரியாத அண்ணா என்ன பத்தி நான் ரொம்ப மோசம். The more you think you are ugly, நீங்க எவ்வளவு மோசமா உங்களை நினைக்கிறீங்களோ, the more you will become uglier. அவ்வளவு அதிகமா மோசமாயிருவீங்க. As you see, நீங்க எப்படி பாக்குறீங்களோ, I am no good அண்ணா, நான் நல்லவனே இல்லனா, you say it for 10 days, 10 நாள் அப்படி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, you will go from bad to worst. நீங்க கெட்டதுல இருந்து படுமோசத்துக்கு போயிருவீங்க. The devil has destroyed our identity. பிசாசு நமக்கு ஒரு அடையாளம் பாருங்க, அந்த அடையாளத்தையே சதைச்சிட்டான். You know, especially for you, உங்களுக்கு தெரியுமா, உங்களை பொறுத்த வரைக்கும், after taking alcohol, அந்த குடி பழக்கத்துக்கு வந்த பிறகு, after opening the pornography, ஆபாச படத்தை ரொம்ப பார்த்த பிறகு, you know what ugly picture you will have? உங்களை குறித்து உங்களுக்கு என்ன தெரியுமா படம் இருக்குது? About yourself. உங்களை குறிச்சே நீங்க நினைக்கிறது. You will think, I am so ugly. ஐயோ நான் ரொம்ப மோசமானவன். The devil knows. பிசாசுக்கு தெரியும். Very good. நல்லது ரொம்ப நல்லது. As long as he says ugly, நான் ரொம்ப மோசம் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிற வரைக்கும், no hope. அவனுக்கு நம்பிக்கையே கிடையாது. Now you have to say, இப்ப நீ அவனுக்கு சொல்லணும், devil, பிசாசே, that ugly image, அந்த கெட்ட மோசமான படம் is not my original image. அது என்னுடைய சொந்த படம் அல்ல. My image, என்னுடைய சாயல், is God's image. அது தேவனுடைய சாயல். My DNA, is God's DNA. அது தேவனுடைய DNA. When you see that, அதை நீங்க பார்த்த உடனே, you will talk like that. நீங்க அப்படி பேச ஆரம்பிப்பீங்க. Your thinking will change. உங்க சிந்தனை மாறிடும். தமிழ்ல பழமொழி இருக்கு, புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது. Even the tiger, even if it is hungry, it will not eat grass. மாடுக்கு பசி எடுத்தா, if the cow get hungry, டாய்லெட்ல போய் சாப்பிடுமா? will it go to will it eat toilet? Why? Yeah, I am a cow. நான் ஒரு மாடு. I am not a pig. நான் ஒரு பன்றி கிடையாது. Don't bring me the toilet. எனக்கு டாய்லெட் எல்லாம் கொடுக்காத. Why? ஏன்? Cow knows. கவுக்கு மாடுக்கு தெரியும், my gene, என்னுடைய ஜீன் இருக்கே, will not take the number 2. அது அத போய் சாப்பிடாது, அசிங்கத. So what is your gene? உங்க ஜீன் என்னங்க? உங்க மரபணு என்னது? God's gene. தேவனுடைய ஜீன். Hallelujah. So you don't see it. நீங்க அத பார்க்கல. Because Joseph didn't see it. யோசேப்பு அத பார்க்காதனால, he didn't see, அவன் பார்க்கல, the DNA that was in Mary's mother womb. அந்த மரியாளுக்குள்ள இருக்கிற அந்த ஜீன் அவன் பார்க்காதனால, Joseph wanted to send her away. மரியாளை அவன் தள்ளி விடணும்னு நினைச்சான். He wanted to reject her. அவளை ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சான். You know, you don't accept yourself. ஏன் தெரியுமா உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ள முடியல? You don't like yourself. ஏன் தெரியுமா உங்களையே நீங்க விரும்ப முடியல? Why you are ashamed of yourself? ஏன் தெரியுமா உங்களை நினைச்சே வெட்கப்படுறீங்க? Why you feel so inferior? ஏன் தெரியுமா உங்களை குறிச்சே தாழ்வு எண்ணம்? You see yourself as a human. நீங்க உங்களை உங்களையே நீங்க ஏன் மனுஷனா பாக்குறீங்க? மனுஷனா பார்க்கிறதுனால உங்களை ஏத்துக்க முடியல. மனுஷனாவே பார்க்கிறதுனால உங்களை ஏத்துக்க முடியல. Now you say I am not just a human. இனிமே சொல்லுங்க, இனிமே நான் வெறும் மனுஷன் அல்ல. Jesus is in me. இயேசு எனக்குள்ள இருக்கிறார். Hallelujah. Hallelujah. What is his name? அவருடைய பேர் என்ன? You shall call his name Jesus. அவர் பெயர் இயேசு. Call. அவருடைய பெயர் இயேசு என்று கூப்பிடுவார்கள். எல்லாரும் சொல்லுங்க, கால். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, I have, சொல்லுங்க, நான், somebody in me. எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். His name, அவருடைய பெயர் ஜீசஸ், இயேசு. இன்னொரு முறை, I have, சொல்லுங்க, எனக்குள்ள someone in me. ஒருவர் இருக்கிறார். His name, அவருடைய பெயர் இயேசு. Jesus means, இயேசு என்றால்
இல்ல, Jesus means, இயேசு என்ன அர்த்தம்? படிங்க அதுல. Jesus means, இயேசு என்றால் கிளியரா இருக்கு பைபிள்ல. He shall save his people from their sin. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் அப்படின்னு இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, Jesus, இயேசு in me, எனக்குள்ள இருக்கிறார். He shall, அவர் deliver me, என்னை from my sin. பாவங்களிலிருந்து விலக்கி ரட்சிக்கிறவர். நல்லா கவனிங்க. Sin comes from outside. பாவம் வெளியிலிருந்து வருது. Now not from inside. இப்ப உள்ள இருந்து பாவம் வராது. Now inside Jesus. உள்ள இயேசு தான் இருக்கிறாரு. My name is Anugrah Clement. I come from Hyderabad. And I'm born in a Christian family. And as a child, I always wanted to be a servant of God. And I experienced failure and guilt and lost my confidence, was addicted to cigarettes, drinking, music, parties, marijuana, and it went on deeper and deeper into chemicals, and I was on the threshold of the occult. I left home 2 weeks ago before coming here, and I wrote in that desire saying, there's a Liberty camp, I want to go there, and that's how I am here. I came to realize the truth there, that I am the temple of God. Here the devil's works were exposed to me. Every session has been a blessing for me. I realize what is happening to me really here, and Holy Spirit has been so real to me. So I understood the gravity of God's love and how I am His delight, I am His pleasure, how He cannot take His eyes off me, and these are the truths that are sinking deep in, and I'm so glad I am here. My name is Stephen and I'm from Bangalore. I was an alcoholic, and I am from a Christian family. I was baptized. I am baptized, but I backslided, and I got into drinking. I started off casually, but then I didn't know it was ruining my life. God had blessed me with everything. I traveled, I worked abroad, I had a lot of people in my life, my family, my friends, my church people, my pastors. But eventually, because of my drinking, I didn't realize that people were more important to me. For me, my drinks were more important. And during the process, I started losing everybody in my life. I had come to such a point in life where I thought that everything is done. There's nobody, there's no hope for us. Once we are labeled as drunkards or drug addicts, that's it. Nobody wants us anymore. Eventually, like I hit rock bottom. I lost everything, whatever I had. I had given up totally in life. I said there's no use living. After I came here to Liberty School, I realized that it was not only my addiction which was a problem. There was things deep into my heart, like which was hidden. Things which we don't take serious. Things we think like, no, our attitude, our behavior. We don't pay too much of attention. The biggest thing, we see the big thing and we forget the small things. But after coming here, I realized that I had things buried in my heart. And I thank God that we had an opportunity, that inventory which we went through. And a few of the characteristics, the changes which I realized. And another thing which really helped me is the staff in Baraka. All these brothers. Like, I know I changed. I have that hope and a faith that God has changed me. But I was stagnant. There was no growth more than that. But after coming here, whenever I had any doubt, when I wanted to talk to someone, they give that hope. It's so nice to talk to them. No, they said, just don't worry about anything, just pray. Before salvation, ரட்சிப்புக்கு முன்னால the power of sin was inside. பாவத்தின் வல்லமை உள்ள இருந்தது. Now, இப்பொழுது the power of sin is broken. அந்த பாவத்தின் வல்லமை உடைக்கப்பட்டிருச்சு. The power of savior is inside. ஆனா இரட்சகரின் வல்லமை உள்ள இருக்கு. இப்ப நீங்க என்ன தெரியுமா, what you have to say? இப்ப நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? The savior, இரட்சகர், the deliverer, விடுதலை செய்கிறவர், from my sin, அவர் என் பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர், is living in me. அவர் எனக்குள்ள இருக்கிறார். Amen. இப்ப நான் கேக்குறேன், which power is greater power, sin power or son power? குமாரனுடைய வல்லமை பெருசா, பாவத்தின் வல்லமை பெருசா? எது சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க, sin power or son power? வாய் திறந்து சொல்லுங்க, பாவத்தின் வல்லமையா, இரட்சகர் வல்லமையா, குமாரன் வல்லமையா?
Which power is mighty power? எந்த வல்லமை பெரிய வல்லமை? Till you came, இங்க வரும் வரைக்கும் sin power was dominant. அந்த பாவ வல்லமை தான் உங்களை மேற்கொண்டுட்டு இருந்துச்சு. Now you have to say, இப்ப நீங்க சொல்லணும், son power உலகிற sun is power greater than sin power. அது பாவ வல்லமையை விட பெரிய வல்லமை. When you say every day 10 times, ஒவ்வொரு நாளும் 10 முறை இத சொன்னீங்கன்னா the savior in you will rise up like a உங்களுக்குள்ள lion. இருக்கிற ரட்சகர் அப்படியே எழும்ப ஆரம்பிச்சிடுவார். ஐயோ ஐயோ sin power அண்ணா. ஐயோ பாவ வல்லமண்ணா. All these years you saw the sin power. இத்தனை வருஷமும் பாவத்தை வல்லமை தானே பாத்தீங்க. The more you see sin is great, big. எது வரைக்கும் பாவம் பெருசுனா பாக்குறீங்களோ, the sin will become dominant. அந்த பாவம் ரொம்ப பெருசா உங்களை மேற்கொள்ளும். Now you are going to see the son power. இப்ப நீங்க குமாரனுடைய வல்லமையை பார்க்க போறீங்க. Next you can call him as Emmanuel. அடுத்தது அவர் பேர் என்ன தெரியுமா? இம்மானுவேல். God is with you. தேவன் நம்மோடு இருக்கிறார். You struggled alone. நீங்க தனியா போராடுனீங்க. You tried to overcome alone. நீங்க தனியா எப்படியாவது மேற்கொள்ளலாம்னு பாத்தீங்க. You went to many therapies. நிறைய தெரபிக்கு போனீங்க. You decided many times. நீங்களே நிறைய தடவை தீர்மானம் பண்ணீங்க. Every January you made a decision. ஒவ்வொரு புது வருஷத்துலயும் ஒரு தீர்மானம் எடுத்தீங்க. Morning you took a decision, evening you broke it. காலையில தீர்மானம் எடுத்து சாயங்காலம் உடைச்சிட்டீங்க. Some people broke it within half an hour of your decision. சில பேர் தீர்மானம் எடுத்து அரை மணி நேரத்துக்குள்ளே உடைச்சிட்டாங்க தீர்மானத்தை. Thank God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You tried. நீங்க முயற்சி பண்ணீங்க. Now you understand. இப்போ ஒண்ண கண்டுபிடிச்சிட்டீங்க. You are a zero. உங்களால நீங்க ஒரு பூஜ்ஜியம்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? You are a zero. நீங்க ஒரு ஜீரோ. Now இப்போ you have to see another thing. இன்னொன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ You have a hero. ஒரு ஹீரோ இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. There is a hero in you. உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ இருக்கிறார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. He, சொல்லுங்க, அவர் God, தேவன், அவர் வாசா ஈசா, அவர் இருந்தாரா இருக்கிறாரா? அவர் with me. என்னோடு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Number 3, மூன்றாவது, because you have Jesus in you. இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால இனிமேல் உங்க ரெஸ்பெக்ட் Jesus in you தான். ஆமென். உங்களுடைய மரியாதையே இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறது தான் மரியாதை. Don't think அண்ணா, now I have no value அண்ணா. இப்படி சொல்லாதீங்க. எனக்கு ஒரு மதிப்பே இல்லன்னா அப்படி சொல்லாதீங்க. Your value is Jesus value. உங்க மதிப்பு என்ன தெரியுமா? இயேசுவுக்கு என்ன மதிப்பு அதான் உங்க மதிப்பு. எல்லாரும் சொல்லுங்க, my value. எல்லாம் சொல்லுங்க, ஏன் மதிப்பு is Jesus value. அது இயேசுவோட மதிப்பு. My value ஏன் மதிப்பு is Jesus value. அது இயேசுவின் மதிப்பு. So far I was a zero. இதுவரைக்கும் நான் ஒரு ஜீரோ. Now a hero came. நம்ம ஒரு ஹீரோ வந்துட்டாரு. Now இப்போ every zero ஒவ்வொரு பூஜ்ஜியமும் will add my value. அது என்னுடைய மதிப்பை கூட்டிக்கிட்டே தான் இருக்குது. Yes or no? உண்மையா இல்லையா? Or put a zero. ஒரு வெறும் பூஜ்ஜியம் போடுங்க. What is the value? அதுக்கு என்னங்க வேல்யூ, மதிப்பு? You are a good singer. நீங்க ஒரு நல்ல பாடகர். Another zero. அது இன்னொரு பூஜ்ஜியம். You look very beautiful. பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. Another zero. அது இன்னொரு பூஜ்ஜியம். You are very strong. ரொம்ப பலமா இருக்கீங்க. Another zero. இன்னொரு பூஜ்ஜியம். 0 plus 0 plus 0 plus 0 plus is equal to 0 plus 0 plus எல்லாம் 0 is equal to பெரிய 0. Put 1 here. ஆனா அதுக்கு முன்னால 1 சேர்த்துருங்க. 1 0. அதுக்கப்புறம் 0 சேருங்க. 10. அது வந்து 10. One more zero. அதுக்கப்புறம் இன்னொரு 0. 100. Another zero. இன்னொரு 0. Another zero. இன்னொரு 0. You are a good singer. நீ ஒரு நல்ல பாடகர். 10,000. அது 10,000. You are beautiful. ரொம்ப அழகா இருக்கீங்க. 1 lakh. 1 லட்சம். You can sing beautifully. அழகா பாட முடியும். Wow, 10 million, 10 lakhs. அது வந்து 10 லட்சம். Now your value. எல்லாரும் பக்கத்துல பாச்சோம். Your value. பக்கத்துல பாசுவாங்க. உங்க மதிப்பு is Jesus value. அது இயேசுவோட மதிப்பு. Your value. உங்க மதிப்பு is the value of someone who lives in you. உங்களுக்குள்ள இருக்கிறார் பாருங்க, ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மதிப்பு தான் உங்க மதிப்பு. Listen to me. கவனிங்க. What made brother Binush to sit here? எது பிரதர் பினுஷ் இங்க உட்கார வெச்சிச்சு சொல்லுங்க. His value. அவருடைய மதிப்பா? Jesus value. இயேசுவோட மதிப்பு. What is Ezekiel's value? எசேக்கியானுடைய மதிப்பு என்னங்க? Jesus value. What is Alexander's value? அலெக்ஸோட மதிப்பு என்ன? இயேசுவோட. What is Anni's value? அன்னியோட மதிப்பு என்ன? Ezekiel minus Jesus. எசேக்கியானா மைனஸ் ஜீசஸ். என்ன வரும்? என்ன வருங்க? 0. So what is your value? அது உங்க மதிப்பு என்ன?
இன்னொரு சொல்லிட்டா தம்பி, Shall I tell you one more thing? hereafter இனிமேலு அண்ணா, அண்ணா, my wife doesn't believe me, என் மனைவி என்ன நம்ப மாட்டேன்றா, என் family doesn't love me, என் குடும்பம் என்ன நேசிக்கல, nobody wants to accept me, யாரும் என்ன ஏத்துக்க மாட்டேன்றாங்க. I want to give you a nice word. உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்ல விரும்புறேன். New doors will be open for you. புது புது வாசல்கள் உங்களுக்காக திறக்கும். New people will come and get புது புது connected. மக்கள் உங்களோடு வந்து கனெக்ட் ஆவாங்க. Not those ugly people. அந்த மோசமான மக்கள் அல்ல. Precious people will come and get connected to you. விலையேற பெற்ற மக்கள் உங்களோடு இணைவார்கள். When Jesus was born, இயேசு பிறந்த பொழுது wise men came from the east. கிழக்கிலிருந்து ஞானிகள் வந்தார்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. Jesus was born in me. இயேசு எனக்குள்ள பிறந்ததனால I didn't get a wise woman from the east. நான் கிழக்கிலிருந்து எனக்கு ஞானமுள்ள பெண் வரல. I had a wise woman from the west. மேற்கிலிருந்து ஒரு ஞானமுள்ள பெண் எனக்கு வந்தார். இனிமேல் because Jesus is in you, இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால new doors will be open for you. புது புது கதவுகள் உங்களுக்கு திறக்கும். Many new friends will come to you. புது நண்பர்கள் வருவார்கள். He was born in Bethlehem. அவர் பெத்லகேம்ல பிறந்தார். Nobody went. யாரும் போகல. Only shepherds went. மேய்ப்பர்கள் தான் வந்து பார்த்தாங்க. But the wise man from the ஆனா east. கிழக்கிலிருந்து ஞானமுள்ள அவர்கள் வந்தார்கள். சத்தமா சொல்லுங்க, because Jesus is in me. எல்லாம் வாய்தான் சொல்லுங்க, இயேசு எனக்குள்ள இருக்கிறதுனால my value, என்னுடைய மதிப்பு, my honor, என்னுடைய கனம், my identity, என்னுடைய அடையாளம், my respect, என் மதிப்பு increased into million times. அது லட்சக்கணக்கான முறை மடங்கு அதிகமாயிடுச்சு மதிப்பு. இப்ப சொல்லுங்க, because Jesus is in me. எல்லாம் சொல்லுங்க வாய்தான், எனக்குள்ள இயேசு இருக்கிறதுனால people will come from the west. மக்கள் மேற்கிலிருந்து வருவார்கள். They will come from the east. கிழக்கிலிருந்து They வருவார்கள். will come from all over India. இந்தியா முழுவதிலிருந்து என்னிடத்துல வருவார்கள். You will become a VIP. நீங்க ரொம்ப VIP ஆயிருவீங்க. Not because of your past, உங்களுடைய உபவாசத்தினால இல்லைங்க, but because there is somebody. யாரோ ஒருவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால. பார்க்கலாமா? ஆமென். How many of you believe that your value is going to be added? எத்தனை பேர் நம்புறீங்க உங்க மதிப்பு அதிகமாக போகுதுன்னு சொல்லி? There will be a time ஒரு நேரம் வரும், you will preach to the thousands of people, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரசங்கம் பண்ணிருப்பீங்க. and I will come நான் வருவேன். and I will say, will you please give me half an hour appointment? நான் வந்து உங்ககிட்ட கேட்பேன், ஒரு அரை மணி நேரம் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பீங்களா பிரதர்னு கேட்பேன். That is your value. அதுதாங்க உங்க மதிப்பு. And what did they bring? அவங்க என்னங்க கொண்டு வந்தாங்க ஞானிகள்? What the wise man brought? அந்த ஞானிகள் என்ன கொண்டு வந்தார்கள்? Gold, தங்கம் கொண்டு வந்தாங்க, myrrh, அந்த வெள்ளை போலம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. தூபவர்க்கம் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. Hereafter, இந்த நாள்ல இருந்து whatever you lost all these years, இத்தனை வருஷங்கள் எதையெல்லாம் இழந்து போனீங்களோ that will come to your feet. அது உங்க பாதத்துக்கு வந்து சேரும். Because you have Jesus, உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறதுனால money will come, பணம் வரும், door will open, கதவுகள் திறக்கும், job will come, வேலை வரும், identity will come, அடையாளம் வரும், friends will come, நண்பர்கள் வருவார்கள். even your own families will come and say, sorry, will you please pray for me? அவங்க சொந்த குடும்பத்தாரே வந்து சாரி என்ன மன்னிச்சுங்க, எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுவியான்னு வந்து கேட்பாங்க. Because you have a different DNA. காரணம் இப்போ உங்களுக்குள்ள வேற ஒரு DNA இருக்குது. Because you have a different gene. இப்பொழுது உங்களுக்குள்ள வேற ஒரு ஜீன் இருக்கிறது. Your genealogy changed. உங்களுடைய வம்ச வரலாறு மாறிடுச்சு. Now your story is his story. இப்போ உங்களுடைய வரலாறு அவர் வரலாறு. His story is your history. அவருடைய ஸ்டோரி தான் உங்க வரலாறு. His story is your history. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. My story எல்லாம் சொல்லுங்க, என் கதை is his story. அவருடைய கதை. So every money you need, ஆகவே உங்களுக்கு தேவையான எல்லா பணமும், because you have a different gene, உங்களுக்குள்ள வேற ஒரு மரபணு வந்துட்டதனால it will come. அது தானா வருங்க. இன்னொரு good news சொல்லட்டுங்களா? Shall I tell you another good news? Because you have Jesus, இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால even his star become your star. அவருடைய நட்சத்திரமே உங்க நட்சத்திரமா மாறிடும். சன்னே உங்களுது தான், மூனே உங்களுது தான், வேர்ல்டே உங்களுது தான். ஆமென். சூரியன் உங்களுக்கு தான், நிலாவும் உங்களுக்கு தான், உலகமே உங்களுக்கு தான். His star, அவருடைய நட்சத்திரம் become your star. அது உங்க ஸ்டார் ஆயிடும். Then you become a superstar. அதுக்கப்புறம் நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிருவீங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸ்டாரே உங்களை கைட் பண்ணும், நட்சத்திரம் உங்களை வழி நடத்தும். Because காரணம் सबसे बड़ा boss अंदर रखता है. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் அவ்வளவு பெரியவர். Your identity change, உங்களுடைய அடையாளமே your மாறிடுச்சு, history change, வரலாறு மாறிடுச்சு. all things are past, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, everything become new. எல்லாம் புதிதாயின. So sun, moon, world will obey you. ஆகவே சூரியனோ சந்திரனோ நட்சத்திரமோ உலகம் எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியும். Not only that, அது மட்டும் இல்லைங்க, the old enemy,
பழைய எதிரி, the old enemy, பழைய எதிரி சத்ரு, Mr. Herod, அந்த ஏரோது, Mr. Alcohol, அந்த ஆல்கஹால், Mr. குடிப்பழக்கம், Drugs, அந்த போதை மருந்து, Mr. Pornography. அந்த ஆபாச படம். Because why I say Mr. ஏன் தெரியுமா மிஸ்டர்னு சொல்றேன்? It's all comes from a person. அது எல்லாமே ஒரு நபர்கிட்ட இருந்து தான் வருது. He will not be easy. அவன் வந்து சுலபமா விட மாட்டான். He will say ஐயையோ. அவன் சொல்லுவான் ஐயையோ. Jesus is born inside. ஓ இயேசு உள்ள பிறந்துட்டாரா? Kill him again. அவனை திரும்ப கொலை பண்ணு. Kill him again. அவனை கொன்னுரு. But good news. ஆனா நல்ல செய்தி. They cannot kill you. அவன் உங்களை கொல்ல முடியாது. Because Jesus will carry you out. இயேசு உங்களை தூக்கி கொண்டு ஓடிடுவாரு. Angels will carry you out. தேவதூதர்கள் உங்களை தூக்கி கொண்டு போவார்கள். ஞாபகம் இருக்கா நான் என்ன பேசுறேன்னு? எதில இருந்து பேசுறேன்னு தெரியுதா உங்களுக்கு? I am speaking from Matthew 1st chapter and 2nd chapter. மத்தேயு முதல் அதிகாரம், மத்தேயு 2வது அதிகாரத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன். And he will guide you. அவர் உங்களை வழி நடத்துவார். Go to here. இங்க போ. Go to Egypt. எகிப்துக்கு போ. Go and join that college. அங்க போய் அந்த கல்லூரியில சேரு. Go and get that job. அந்த வேலைக்கு போய் சேரு. He will easily guide you. அவர் உங்களை சுலபமா அழகா வழி நடத்துவார். And he will give you good father mother. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல அப்பா அம்மாவை கொடுப்பார். Not only your physical parents. உங்களுடைய சொந்த பெற்றோரை மட்டும் அல்ல, சொல்லல even spiritual parents. ஆவிக்குரிய தகப்பன்மார்களை தருவார், தாய்மார்களை. feed you. உங்களை போஷிப்பதற்கு, to guide you. உங்களை வழி நடத்த. And a time will come. ஒரு நேரம் வரும். Jesus in you உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு will grow. அவர் வளருவார். And you become a mighty savior. அப்பொழுது நீங்களே ஒரு வல்லமையான இரட்சகரா மாறிடுவீங்க. Demons will look at you. பிசாசு உங்களை பார்க்கும். And they will cry. அவர்கள் பார்த்து அலற ஆரம்பிக்கும். உங்களை You will பார்த்து go. நீங்க போவீங்க. And multitudes will be healed. ஆயிரக்கணக்கான மக்கள் சுகமாவார்கள். Rise up now. இப்பொழுது எழும்புங்கள். Say it with me. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எழுந்து நில்லு சொல்லுங்க. என்னோட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க. say it with me. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. My old things are passed away. எல்லா வாய்தான் சொல்லுங்க. என்னுடைய பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. சத்தமா சொல்லுங்க. All my old things are passed away. எல்லா வாய்தான் சொல்லுங்க. எல்லா பழையவைகளும் ஒழிந்து போயின. I have a new history. எனக்கு ஒரு புதிய சரித்திரம். எல்லாரும் தமிழ்லயும் சொல்லுங்க. I have a new history. வாய்தான் சொல்லுங்க. எனக்கு ஒரு புது சரித்திரம் பிறக்கிறது. I have a new DNA. சொல்லுங்க. எனக்குள்ள புதிய மரபணு வந்துருச்சு. I have God's seed in me. எனக்குள்ள தேவனுடைய வித்து இருக்கிறது. I have God's image in me. எனக்குள்ள தேவனுடைய சாயல் இருக்கிறது. All his blessings அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் are following me. அது என்னை பின்தொடர்கிறது. Because I have Jesus. எனக்குள்ள இயேசு இருக்கிறதுனால, the one who lives in me எனக்குள்ள இருக்கிறவர் is more powerful. அவர் வல்லமை உள்ளவர் than the power of sin. பாவத்தின் வல்லமையை விட God is with me. தேவன் என்னோடு இருக்கிறார். I am not struggling alone. தனியா போராடல. I am not fighting alone. தனியா போராடல. Emmanuel. 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 God is with me. தேவன் என்னோடு இருக்கிறார். Thank you Jesus. நன்றி இயேசுவே. Wise man will come to me. ஞானிகள் என்னிடத்தில் வருவார்கள். சொல்லுங்க எல்லாரும். Rich people will come to எல்லா me. வாய்த்தரன் சொல்லுங்க. பணக்காரங்க என்கிட்ட வருவாங்க. New opportunities will come to me. புதிய வாய்ப்புகள் எனக்கு வரும். New doors shall be opened புது to me. கதவுகள் எனக்காக திறக்கும். A new recognition is coming to me. எனக்கு ஒரு புது அங்கீகாரம் வருகிறது. வாய்த்தரன் சொல்லுங்க. New honor is coming to எல்லா me. வாய்த்தரன் சொல்லுங்க. எனக்கு புது மரியாதை வருது. Silver and gold will follow me. வெள்ளியும் பொன்னும் என்னை பின்தொடரும். Riches will come to me. ஐஸ்வரியம் எனக்கு வரும். God's guidance, தேவனுடைய வழிநடத்துதல், God's leading தேவனுடைய வழிநடத்துதல் will come in abundantly. அது எனக்கு திரளாய் வரும். No enemy. எனக்கு எதிரி இல்லை. சொல்லுங்க. No enemy இந்த எதிரியும் can overpower me. எந்த எதிரியும் என்னை மேற்கொள்ள முடியாது. Because காரணம் I am not alone. தனியா இல்ல. I am not struggling alone. தனியா போராடல. I am a God's race. நான் தேவனுடைய இனமாய் I இருக்கிறேன். have God's gene. எனக்குள்ள தேவனுடைய ஜீன் இருக்கிறது. I have God's life. தேவனுடைய ஜீவன் எனக்குள்ள I have இருக்கிறது. Jesus. எனக்குள்ள இயேசு இருக்கிறார். Thank you Lord. நன்றி அப்பா. No more shame. இனிமேல் வெட்கம் இல்லை. சொல்லுங்க. No more சொல்லுங்க. shame. இனி அவமானம் இல்லை. No more low image. இனிமேலும் மட்ட ரகமான எண்ணம் என்னை குறித்து இல்ல. No more past memory. இனிமேல் கடந்த கால ஞாபகங்கள் எனக்கு இல்ல. My history. என்னுடைய சரித்திரம். சத்தமா சொல்லுங்க. My history. சொல்லுங்க. என்னுடைய சரித்திரம். My history. எல்லா வாய்த்தர சொல்லுங்க. என் சரித்திரம் is history. அது அவருடைய வரலாறு. History. அவருடைய சரித்திரம் is my story. அதுதான் என் சரித்திரம். Thank you Lord. நன்றி அப்பா. In Jesus name. இயேசுவின் நாமத்தில். என் பேர் அவினாஷ் கேலேப்னா
ஐசிஆர்எம் சென்ட்ரல் சர்ச் மைசூர்லேருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய ப்ராப்ளம் வந்து நான் இங்கே வரும்போது நான் சைக்காஸ்டிக் ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்புறம் நான் 7 இயர்ஸ்லேருந்து டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் டேப்லெட்ஸ் எடுக்கும்போது நிறைய வாட்டி நான் தூங்கிட்டே இருப்பேன். என்னால் ஒன்றும் என்னால் செய்ய முடியாது. நான் வெறும் ஸ்லீப்பிங் டோஸ் எடுக்கிறதுனால மைண்டு எல்லாம் ஃபுல் கன்ஃபியூஷன், டிப்ரெஷன் இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நான் அப்புறம் எங்கள் டேடி இருந்ததுனால எனக்கு ரொம்ப மென்டலி அப்செட் ஆகிட்டேன். லர்னிங் டிஸார்டர் வேறு இருந்துச்சு. நான் அனில் டாக்டர் கன்சல்ட் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, நீ ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டு டேடி இருந்ததுனால அப்படியெல்லாம் சொன்னாங்க. நான் அது ஏசப்பா இங்கே லிபர்ட்டி ஸ்கூலில் வந்திருக்கிறப்பா, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டு பண்ணுங்க. நீங்கள் உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு விஸ்வாசத்தோடு ஏக்கத்தோடு வந்தேன். ஆண்டவர் இங்கே வரும்போது அவர் வாழ்க்கையில் எல்லா பர்டனை எடுத்து போட்டு எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை உண்டு பண்ணாங்க. My name is KV from Nagaland. I was addicted for 8 years. I was addicted for alcohol for 8 years. Before I came here, last month, I went sick, a heart sick. How that doctor cannot check me, and doctor told me that I can make it out what sickness you have. But after I came here, Jesus really blessed me, and Jesus took my sickness and pain away. I decided that many past years I served the devil. Many past years I served the devil, but now after I came here, I made a decision that in my future or in my present, I will serve the Lord with all my heart and with all my soul. Thank you.